இவங்களுக்கு பிள்ளை என்னை பெற்றெடுத்தவள் என் தாய் தந்தை கிடையாது. அப்படியா? நானும் அவர்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகும் தத்துவ பிரகாசம் மந்திரி நாமளே ஒரு மந்திரி நான் பெரிய ஒரு நாட்டு ராஜா பாலா என்ன நாம ஒரு மந்திரி ஆண்டவனை பத்தி எங்களுக்கு முடிவு போறான் நேற்று பண்பு வீடு கூட ஆளு இன்னைக்கு முடியவே முடியாது வந்து 3வது காரணம் வேற இந்த முடிவு போற நினைச்சா யாரும் ஆட்டி வைப்பாரு யாரும் சும்மா விடுவாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஏய் இங்க ஜம்பளம் வந்தா ஜம்பளம் அங்கட மாசம் ஒண்ணு இருக்கும் சொல்றேன். இப்ப எது கூட ஏன் கூட நாம தான் கிடக்குறோம் மந்திரி. இவரு ஒரு மந்திரி தான். மந்திரினா 4-5 மந்திரி இருக்காங்கடா. என்னடா மந்திரி? அதாவது பட்டி மந்திரி புத்தி மந்திரி அத்திகிட்டி மந்திரி தத்துவ பிரகாச மந்திரி என்னென்ன மந்திரி இருக்காங்க பாரு. இவங்க எல்லாம் மன்னனுக்கு என்ன நடக்க போகுது என்ன வருதுன்னு எடுத்து புத்தி மந்திரி. அப்ப நான் ஒரு புத்தி மந்திரி. நான் ஒரு மந்திரி. நீ தான் பட்டு போன மந்திரி. போட பை போட சிரிப்பா சிரிக்க வந்தவர் ஒரு நாள் இருந்தது எங்களுக்கு ஓய்வு முடிவு போற நீங்க உங்க வீட்டுல போட முடியாது வாங்கடா நேரத்தை நீங்க குறை போட்டு போனீங்களா இன்னைக்கு குறைமேனி நீங்க வந்து வெளிதான் ஆகணும். ஒரு நாள் மழையில வந்தது வானான்னு வாத்தியார் நானா வானான்னு சொல்லிட்டேன். வானா வாத்தியார் தொடர்ந்து வாங்கி வைக்கவாதா அப்படின்னு ஒரு நாளைக்கு 24 போட்டேன் அவங்க விட்டாடுறோம் தொடர்ந்து கூத்தாருக்கு வானான்னும் முடிவு போன சாயங்காலம் பிரகாசம் மூலியமா போய் பெரிய பிரகாசம் மாமா இருக்காரு பாரு. ஓ முடிவு போய் அந்த அங்கே ஊர்ல போற இங்க வாடா கிளம்பி அதான் முடிவு போய் வராது வாத்தியார் குரு வராது 3 பேரும் வந்துதான் ஆகணும். நான் என் மேனே வெட்டிட்டேன் இந்த தானே தூக்கிட்டு போனான். நீ உன் மேனே வெட்டிட்ட அதுல குறை கிடந்த மேனே. ஆமா கல்விசாலை இணைக்கப்பட்டு மன்னவனா இல்ல தத்துவபிரகாசம் மந்திரியா அப்படின்னு புரியாம உலக மக்கள் எப்படி வெளிப்படுகிறார்
இறை வழிபாடு செய்து போகும்படியான பாதை. ஆகட்டும். உலக ஜீவராசிகளிலே நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய ஜீவன் எதுவாக இருக்கலாம்? என்ன ஜீவனாக தெரியலீங்க. ஆடா மாடா கோழியா கொக்கா நான் எந்த ஜீவனை குறித்து சொல்றது புரியலையே. ஏங்க வேற நீங்க கேக்குறீங்க உலகத்துல எப்படி கேட்டீங்க? உலக ஜீவராசிகளிலே நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியது பண்ணியாருமா? என்ன பண்ணியாருமா? இந்த நாதிகாம போய் அது வந்து கூட்டா அது நாதிகாமுக்குள்ள பண்ணி கிடைக்க மாதிரி போறீங்களா? பண்டிகை சாப்பிடுறாங்க. உலகத்திலேயே 1000 ஆண்டு உயிர் வாழக்கூடிய
வாழக்கூடிய ஒரே ஜீவன் அரசு மரம் ஒன்றுதான் 1000 ஆண்டு உயிர் வாழக்கூடியதான். ஓ, அரச மரம் மட்டும்தான் 1000 ஆண்டு. வேற எந்த ஜீவராசி வாழ்வது கிடையாதா? கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மரங்களுக்கெல்லாம் அரசன் என்று அந்த அரச மரத்துக்கு ஏன் பெயரிட்டார்கள்? என்ன காரணம் ஐயா? எல்லா மரங்களும் இரவு வேளையிலே அசுத்த காற்று வெளியிடும். பகல் வேளையிலே மனிதனுக்குரிய பிராணவாயு இருக்கிறது. அந்த சுத்தமான காற்றை எல்லா மரங்களும் கொடுக்குமா? ஆனால் அரசு ஒன்றுதான் 24 மணி நேரம் மனிதன் சுவாசிக்கும்படியான பிரணவம் இருக்கிறது. அந்த பிரணவ காற்று இருக்கிறது. மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒரே தாவரங்களிலே சிறந்து ஓங்கி வரக்கூடியது அரசு ஒன்றுதான். வேண்டும்படியான அந்த பிராணவாயுவை குறைவில்லாது கொடுத்து கொண்டிருக்குமா? அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மரங்களுக்கெல்லாம் அரசன் இது அப்படி என்று அரசு என்று பெயரிட்டார்கள். அரசு என்ற பெயர். ஆனால் அப்ப என்ன சொல்றாங்க? அந்த அரசு மரம் கூட 1000 ஆண்டு உயிர் வாழக்கூடியது. ஒரு காலத்திலே நீர் ஓடி வேறிருந்து கீழே விழுந்து விடும். ஆனால் வேளாண்மையை கை கொண்டார்களே விவசாய பெருங்குடி மக்கள், அவர்கள் செய்து வரும்படியான பணிகளிலே எந்த விதமான குறைபாடும் ஒரு காலம் இருக்காது. அரசு 1000 ஆண்டு உயிர் வாழ அரசு கூட கீழே விழுந்து விடும். ஆனால் இந்த வேளாண்மையை கை கொண்டவர் ஒரு காலம் கீழே விழமாட்டார்கள். என்ன காரணம்? விவசாயம் செய்யக்கூடிய மனிதனுக்கு மட்டும் உணவு தயார்படுறது இல்ல. ஆடு மாடு பட்சி இனம் பறவை இனம் பூச்சி இனங்கள் எல்லா ஜீவராசியும் பசியாடி போது விவசாயியுடைய ஆலை நிலத்தை பணம் கொடுக்குதா? இல்ல. நிலத்துக்காரருக்கு இல்ல, கிடையாது. காக்கா வந்து சாப்பிட்டு போகுது, கிளி வந்து சாப்பிட்டு போகுது. ஏதாவது நிலத்துக்காரருக்கு பசியாத்து பணம் கொடுக்குதா? இல்ல. அவர் எதிர்பார்க்கிறாரா? இல்ல, கிடையாது. அப்படி பிற ஜீவராசிகள் வயிறார உண்டு அந்த விவசாய மனமாற வாழ்த்தும் போது அந்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த விவசாய கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வருவோம். ஆமா. அதனால ஆற்றங்கரையின் மரமும் அரசரியா வீட்டிலிருந்த வாழ்வு விழுமன்றோ ஏற்ற உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டு பழுதுண்டு பழுதுன்னா குற்றம். எல்லா செயலையும் குற்றம் இருக்குமா? வேளாண்மையை செய்து வரக்கூடிய அந்த விவசாய இடத்திலே ஒரு காலம் குற்றம் இருக்காது. அப்படி தங்கள் இஷ்டகுல தெய்வமாக அந்த வேளாண்மை தொழிலை தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் சிறப்பான முறையிலே உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கும்படியான இறைவனாய் விளங்கி வரக்கூடிய சாதாரண ஆள் கிடையாது. கரெக்டா உத்தியாகம் பாக்குறவங்க அவங்க பிறந்த நாள் தான் 10 பேர் சோறு போடுவாங்க. ஆனா விவசாயி அப்படி இல்ல. எல்லா ஜீவராசிகளுக்கு தினசரி அந்த பசியை போக்கும்படியான பெருமைக்குரிய வேளாண்மை துறையை சார்ந்தவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் இஷ்டமான தெய்வமாய் தோற்றப்படும்படியான முனியப்ப ஈஸ்வரன். ஆமா. இந்த முனியப்பருக்கு ஒரு தனி கதை இருக்கு. முதல்ல சொல்லியிருக்கிறேன். அப்படி சடா முனீஸ்வரனாகவும் முனீஸ்வரன் என்ற பெயரோடும் இங்கே குடித்தலமாக கொண்டு இந்திய தேசங்களிலே 32 சிவன்கள் தானே தோன்றியதாம். 32 சிவலிங்கங்கள் தானே தோன்றிய லிங்கங்கள் 32. அந்த 32 சிவதலங்களிலேயும் ஒரு சிவதலங்களிலே வணங்கினால் என்ன புகழோ என்ன அருளோ அந்த 32 சிவதலங்களிலேயும் சரிநிகராக இருக்கும். முதல் தலம் காசி, ஆவினாசி, கும்பகோணம், ஆடூர், திருமருகல், மறைக்காடு, வெங்காடு, ஆடுதுறை, பாபநாசம், திருப்பணம், நானூர், சீர்காழி, திருமதுரை, திருக்கடையூர், திருவண்ணாமலை, சிதம்பரம், விருத்தாச்சலம். முதல் தலம் காசி, கடைத்தலம் விருத்தாச்சலம். இப்படி 32 சிவலிங்கங்களும் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அந்த கைலாய பரமனே தான் தோன்றியாக தோன்றினார் என்று இதிகாசங்கள் வெளிப்படுத்துகிறது. அதுபோல இந்த முனியப்ப ஈஸ்வரனும் இங்கே தான் தோன்றியாக தானே தோன்றியவர். எப்படி தானே தோன்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய குறைகளை நீக்கி அருள்பாலிக்கும்படியான இறைவனாய் இருக்கக்கூடிய அப்புறம் ஆண்டவருக்காக பரிந்து ஆலயத்தை ஒன்று செய்து அறிந்தும் அறியாத மாநில ஜந்துக்களுக்கு தெய்வ வழிபாட்டை கொண்டு பண்ண வேண்டும் என்று விடாமுயற்சியாக விழாக்களை சிறப்பாக நடத்தி வரும்படியான ஆலய நிர்வாகி உடுக்கை இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கின் கலைவதான் நட்பு என்று சொல்ல முடியாது. நட்புக்கு மேலாய் விளங்கி வரக்கூடிய ஆரோக்கிய தந்தைக்கு மேலானது ராஜேந்திரன் ஐயா அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு செயலை ஒருவரால் செய்துவிட முடியாது. எல்லோருடைய கூட்டு முயற்சியாலே செய்து முடிக்க முடியும். அப்படி எல்லோரும் அந்த அப்பனுக்காக பரிந்து தங்களுடைய கடமையை தவறாக செய்து வரும்படியான ஆத்ம பெரியவர்களுடைய பார்த்து சேவை கொண்டோம். வணக்கம். காலம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னைய நாளிலே தாயை பார்க்கணும்.
பிள்ளைக்கு பிள்ளையா இருக்க முடியாது. ஆமா. தத்துவ சமந்திரி வந்திருக்காரா? வர சொல். அம்மா என்ன கண்ணாடி என்ன சொல்றா? உள்ள வந்துட்டானால. முடியல நோய் நாளைக்கு வாங்கி போடலாம். காய்ச்சி இந்த 3000 கொடுத்து வச்சனா. ஏமா கேட்டு போயிடு. பாடி கடி பதுக்க மாட்டாங்களா? இது என்ன பண்ணியா? அம்மா என்ன உள்ள தானா? ஆமாடா. பிள்ளை வளர்த்த பிள்ளையா? வரப்பு புள்ள. அப்படியா? ஆமா. நல்லது. அம்மா கொஞ்சம் உத்தரங்க. நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஓய் அம்மா அந்த உறவுக்கு நிகரான உறவு உலகிலே உயர்ந்து கிடையாது. அப்படி என் தாயார் தோற்றப்பட முடியாத உங்கள் பாதிப்புகளே உங்கள் அருமை பிள்ளை தத்துவ பிரகாச கோட்டான கோடிவனம். நாட்டு மக்கள் துயரகற்ற வேண்டும். ஆமா, மக்கள் துயர அகற்ற வேண்டும் என்று ஊட்டி ஆமா வேலைக்கு செல்கிறார். செல்கிறார். ஆமா, அதற்காக ஒரு துறையாக ஒருவருக்கு 20 துணை.
ஆமா. தந்தையோடு பிள்ளை போவது ஆமா. அதற்காக அவருக்கு எதுவும் துணை சொன்னதில்லாது ஆமா. எங்க அப்பாவை பாதுகாத்து வரணும். ஆமா. நாட்டு மக்களுடைய குறைய கட்டணும். ஏன் அவர் கூட போறாங்க? ஒருவருக்கு இருவர் கூட எடுத்து போக முடியாது இல்ல? அதனால நீங்க போகணும். ஏன்னு கேட்டா என் தந்தையுடைய வீரமும் புகழும் அறிந்தவள் நீ. ஆமா. அதை விட கூட இருந்து பார்த்தவன் நான். இதுவும் அதனால ஆமா. என் தந்தைக்கு எந்த விதமான ஒரு தீங்கு உலகிலே தோற்றப்படாது. ஆமா. அப்படியே வருகையானால் உன்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ தத்துவன். ஆமா. விடுவனானே அதானே கேக்குறேன். அவருக்கு ஒரு அவயம் ஆயிடுவாங்க. தந்தையை கண்டு ஆமா. தந்தையோடு வேட்டைக்கு போகணும். ஆமா. மகன் இருக்கிற ஏன் பயப்படுற? உன் மகன் தான் உங்க வீட்டுக்கு குலவலுக்கு. ஆனா போ தெரியும் பார்த்துட்டு வந்துருவாரு. வரட்டுமா? அப்படியா இருக்கும். அப்ப கேசாலி பலி. என் தாயாரவன் தந்தையோடு துணைக்கு செல்ல வேண்டும். படையெடுத்து சென்று வெற்றியோடு வாருங்கள் மகனே. என்னை தாயார் எனக்கு வாக்களித்திருக்கின்றான். ஆனால் தம்பியுடையார் படைக்க அதுபோல தந்தையுடையார் பிள்ளைக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. தாய் திறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லும் மந்திரம் இல்லை, மந்திரமும் கிடையாது. அன்னையும் முன்னேறி முன்னேறி தெய்வம் அந்த மாதிரி இப்ப நம்ம தாயை நம்மளை கூட்டி அப்பா கிட்ட போய் அப்பா வீட்டுக்கு ஒருவருக்கு 20 துணியா போகணுக்காங்க. ஆமா. அப்பாவுக்கு நம்ம ஒருவருக்கு துணியா நம்ம அவரை பார்த்து கூட்டுதானே போகணும். உண்டுதான். ஒருவருக்கு 20 துணிடா. ஒருவருக்கு 20 துணை. அதனால தந்தையை பார்க்கணும். தந்தையை பார்க்க வேண்டும். தந்தை அன்னை உங்கள் பிள்ளை தத்துவ பிரகாசம் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தை. உங்க பிள்ளைக்கு பிள்ளை மந்திரிக்கு மந்திரி தம்பிய புண்ணாண்டா புல்லாண்டா உங்க அப்பா வரனாரு உங்க அப்பா வர அப்படியா எங்க அப்பா ஆமா பரவாயில்ல வசந்தாரு வா அம்மையார் ஓ நன்றியே யாரோடி நன்றிவா எமரே
ஆசீர்வாதம் கொடுத்ததினால் சந்தோஷம் காரணம் என்று இருக்கிறேன். வெள்ளை வர வேண்டும் என்று வரவேற்பு செய்து அழைத்த காரணம் குடிமக்கள் ஓடி ஓடி வந்தார்கள், முறையிட்டார்கள். இருமுறையான பயிர் பத்திரிகை எல்லாம் மிருக ஜாதிகள் சென்று அழைத்துக் கொண்டு வருகிறது. எங்கள் துன்பத்தை போக்க வேண்டும். அப்புறம் குடிமக்கள் உடனே இப்போது நம்ம வேட்டைக்கு போறோம். காட்டு சாத்து வேட்டையாடணும். ஆமா, இவ்வளவுதானே? நல்லது. சரி, புறப்படுங்க. மிருக ஜாதிகள் புரட்சி செய்து கொண்டிருக்கும். அந்த நேரத்துல அதோட அதை அழிக்க கூடாது. அது பெரும் பாவம். உறக்கத்தில் இருக்கும். அந்த உறக்கத்துல அதை வேட்டையாடினா அதை விட பாவம். குழந்தைகளுக்கு பால் கொடுத்து உண்மை உண்மை உண்மை. அந்த நேரத்துல வேட்டையாடினா அது கொடிய பாவம். கொடிய பாவம். அதனால குண்டு போட்டு இத்தனை தினங்கள் நல்ல முறையில் வேட்டையாடி கொண்டிருக்கும். ஆனா இந்த தினத்திலே எனக்கு வேட்டையாடி சோறு வெட்டி விட்டது. சோறு வந்த உடனே ஆமா
உடலெல்லாம் மெலிந்து காகவிடாய்கள் கூட்டு விட்டது. ஓஹோ எனக்கு தண்ணி வேணும் இப்ப. தண்ணி எங்க இருக்கும்? அதனால் தம்பி காகவிடாய் ஏற்பட்டு விட்டது. ஜலம் கொண்டு வர வேண்டும். தண்ணி கொண்டு வா. அதன் இந்த ஆலயத்திலேயே வந்துருங்க. ஆமா ஒரு நொடியிலே சென்று ஆமா. நான் ஜலத்தோடு வருகிறேன். கண்டிப்பா. ஏய், ஏய், கீழா. தோழா. ஓ ஐயா மீசை வந்தா சரியான மீசை இருக்கு. ஆமா சொந்த பேசுங்க அந்த காலத்து ஆமா ஆனா தந்தையின் துயரத்தை அந்த அடர்வன தலை தேடி ஏய், அதுவும் பார்த்தலையா என்ன கதை சுமதாகி கல் ஒன்று தோற்றப்படுது. சுதா கல் இந்த வனத்திற்கே ஒரு சுவைதாங்கி கல் கல் ஆமா நம்மை போல் அயர்வோடு வரக்கூடியவர்கள் அமர்ந்து அமர்ந்து மீண்டும் செல்வதற்காக இந்த இந்த கல்லை ராஜாக்களினாலே உருவாக்கப்பட்டது. இந்த கல்லு ஆனால் அந்த கல்லிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை கண்டுட்டாயா? வாசித்து பாருங்க ஐயா சபாஷ். ஏய் 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 ஏய், ஏய், என்னடா இது? அது வந்து என்னப்பா? ஏய் என் மனதிலே ஆனந்த சந்தோஷம் போக கொண்டிருக்கிறது. கண்டிப்பா என் மனதிலே ஆனந்த சந்தோஷம் கொண்டிருக்கிறது. அதுவும் தோற்றப்படுகிறது. அந்த கல்வெட்டிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை நீ கண்டுட்டாயா? அந்த சுமதாகி கல்லிலே அது வரையப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை நீ படித்து பார்த்தாயா? எனக்கு படி தெரியாது ஐயா நீங்க படிச்சுக்காது ஐயா படி தெரியாது ஐயா அதோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் யாது என்று சொன்னால் மந்திரி தந்தாலிக்க ஒரு மந்திரி தந்தாலிக்க மன்னரு பாண்டு போறா மன்னரு பாண்டு போறா மதியுள்ள மக்களே நீங்க மகிழ்ச்சியா தெரிந்து கொள்வீ
ஒரு மந்திரியால் மன்னன் ஆண்டு போனார். ஒரு மந்திரியால் ஒரு மந்திரியால் முதல் காலத்திலே ஒரு மன்னன் ஆண்டு போனார். வரே கொண்டிருக்கிற மக்களே, மடைந்திருந்த வெள்ளமாக இதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். எப்படி வருமனர் மக்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். வரும்படியான மக்களே அறிந்து கொள்ளுங்கள். மடைந்திருந்த மக்களே, ஒரு மந்திரியால் மன்னன் ஆண்டு போனார். நான் யாரு? நீங்க மந்திரி. எங்க அப்பா யாரு? மன்னன். நீ மன்னனே? உனக்கு அந்த அறிவு இருக்க? அறிவு இருக்காது. இது கிடையாது. நீ உட்காரலாமா? நீங்கப்பா கிழப்படத்துக்கு கிழப்படத்துக்கு தீனியும் பழமத்துக்கு சாப்பிடுவாங்க. அதோ வரையப்பட்டிருக்க வாசகம் இருக்கிறதே. ஆமா, கல்வெட்டுல மந்திரியால் மன்னன் ஆண்டு போனார். ஆமா. நான் யாரு? நீங்க மந்திரி. என் தந்தை யாரு? அவர் மன்னா. இப்ப எங்க இருக்காரு எங்க அப்பா? உங்க அப்பா ஆட்சியில் இருக்காரு. கேபினெட் ஏன் கூட இருக்காரு. ஆமா, வாங்க கூட. நான் யாரு? இப்ப நான் யாரு? நீ மந்திரி. நீ யாரு? நான் மந்திரி தான். நீ எங்க அப்பா. அச்சிங்க. நான் மந்திரி. நான் உங்களை பார்த்தா என்ன ஆப்பாடுற? ஒரு பேச்சு சொல்றாரு. நான் மந்திரி. நீ யாரு? நான் உனக்கு அப்பா. மன்னன். மன்னன். அப்ப அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? மந்திரியால் மன்னன் இழக்கப்பட்டார். மாண்டு போனார். நீ சாவணுமா இல்லையா? நான் மந்திரி இருக்கும் போது நீ சாவணுமா இல்லையா? நான் செத்துட்டேன். 3 நிமிஷம் நீ பண்ண முடியுவா? அதான் புரியுடா. 3 லட்சம் சும்மா 3 லட்சம். 3 லட்சம் சும்மாவா? என்ன மலர் மல்லிகை கொடுக்குறாங்க. இப்ப வாங்கி சொல்றா. அவர்கிட்ட வாங்க மாட்டேன். அப்ப நீ இனிமே உயிரா இருக்கிறது நியாயமா? யாரு உயிரா இருக்கிறது நியாயமா? நீ இனிமே இருக்கலாமா உயிரா? உயிரா இருக்கிறது காரணம் வேற. 3 தடவை தூக்க மாட்டேங்க, 2 தடவை தூக்கு வந்து குடிச்சு மாட்டான். சாவதான் போயிட மாட்டாங்க. இப்படி பார்த்தா 2 பேரும் தூக்க மாட்டேங்குதா? 7 டிப்பு அடிப்பட்டா. என்ன நீங்க பண்ணது? மந்திரியால் மன்னன் ஆண்டு போனான் என்ற வாசகத்தை கேட்ட உடனே என் மன்னனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே குடிகொண்டு விட்டார். அவன் அப்புறம் கொண்டு இப்ப கொண்ட கொள்றேன். நம்ம தண்ணி கேட்டது. தண்ணி பாத்துட்டீங்க. வாங்க போய் தண்ணி போடுவான். ஆமா. தண்ணி உங்க அப்பா தண்ணி கடை ஊற்றி வருவாங்க.
ஜனம் கொடுத்து அவரை காபந்து செய்வதல்ல என்னுடைய நோக்கம். இது வரைக்கும் என் நாட்டை நானே முடிவுணர்ந்து ஆள வேண்டும். இது வரைக்கும் இந்த மன்னன் உயிராயிருப்பாரே, ஆனால் மந்திரியால் ஒரு கால் நாடாள முடியாது. ஆனால் எனக்கு முன்பு இருந்த ஒரு மந்திரி யாரோ ஒரு மன்னனை அடித்திருக்கிறார். அவன் நாட்டை ஆண்டிருக்கிறார். அதனால் இந்த வாசகத்தை அந்த பொன்னெழுத்துக்களை பொறித்திருக்கிறார். அவன் தான் எனக்கு வழிகாட்டி. அந்த வழிகாட்டியினுடைய வழியிலே இப்போ நான் போகிறேன். அதனாலே என் தந்தையை காண செல்லலாமா? அப்பா தண்ணி எடுத்து வந்தியா? தண்ணி கொண்டு வந்தியா? தண்ணி கொண்டு வந்தியா? இந்த காட்டிலே 4 திசையிலே தேடி சென்ற காலத்திலே ஒரு திசையிலே அங்கே ஜலம் இருப்பதை கண்டுட்டேன். ஆனால் ஜலம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நீர் மேலே இல்லை. அப்புறம் ஒரு ஆழ்துளை கிணறு. அந்த கிணற்று உள்ளே ஜலம் இருக்கிறது. ஆனா அந்த ஜலத்தை கொண்டு வருவதற்கு இடத்துல பாத்திரம் ஒன்றுமில்லை. ஐயோ, பாத்திரம்னாலும் ஒரு கையில் இரு கட்டி கொண்டு வரலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி ஜலம் கொண்டு வராது. இருவருமாக சென்றோமே. ஆனால் கலையால உண்டு அங்கே போய் அந்த தண்ணி போகலாமா? போலாம். அதோ தெரிகிறது பாரு, அகழி கிணறு. நீங்க அந்த கிணறிலே ஜலம் எடுக்க வேண்டுமே, ஆனால் ஜலம் அருந்த வேண்டுமே, ஆனால் இது இந்த வேண்டின் மேல் ஏறி அந்த கிணற்றில் உள்ளே இறங்கி ஜலம் அருந்துங்கள். மீண்டும் உங்களை நான் உயிரை கொண்டு வந்து விடுகிறேன். ஓ, நான் இது மேல ஏறி நீர் அருந்த பிறகு மேலே உங்களை நான் கொண்டு வந்து விடுவேன். அதன் பிறகு நீங்கள் மேலே இருப்பீர்கள். நான் மீண்டும் உள்ளே சென்று ஜலம் அருந்தி வருகிறேன். கொஞ்சம் மாதிரி எவ்வளவு தேவையா பசங்க வருவான், ஆடு மாடு மேய்க்கிறவன். நான் ஒண்ணுதான் அந்த கும்பல தேவையா போனோம். எனக்கு தெரியாத, நான் ஒண்ணுதாங்க. நான் ஒண்ணு சொல்லல. ஆடு மாடு மேய்க்க வர்றவன் கிடந்து எட்டி பாப்பா, ஏதோ கையில விட்டு இவனை மேல கொண்டு வந்து. அதனால இவனை எப்படி விடப்படாது. மரப்பலகைகள் அது கிடைக்கிறது, அதை கொண்டு வா. அந்த மரப்பலகைகளை இந்த கிணறு வடிவம் தெரியாத வச்சு மூடணும். இனிமேல் ஒழிந்தான் மன்னன். இப்ப யாரு மன்னன் நாட்டுக்கு? இந்த நாட்டுக்கு நீங்க தான். விஜயமாபுரிய ஆளும்படியாள மன்னன் அரசன் யாரு? நீங்க தான். இப்ப நீங்க தான். உங்களுக்கு யாரும் தத்துவ பிரகாச மந்திரி அவனு சொன்னா வானவேடிக்கை முழங்க வேண்டும். மன்னனுக்கு சிவிகையோடு இந்த நாட்டுக்கு இப்பறம்
சத்தியகிருத்தி மந்திரி அல்ல மந்திரி அல்ல தத்துவ பிரகாச மன்னனே ஆட்சிக்குரியவர் யார் என்ன வேண்டுமானாலும் மன்னனிடத்திலே இப்படியாக இக்காத எப்படி இருக்க பதிமமனத்தை சபைக்கு வருவதுக்கான சாத்துக்காரர்